ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா மேலே வர லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் எங்கள் ஸ்டோரி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த பாட்டியை பற்றி தான் ஹீரோயினி கேட்குறா. எதுக்காக அவங்கள மட்டும் ரூமில் வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதெல்லாம் என் குடும்ப விஷயம், அதெல்லாம் நீ எதுக்காக தலையிடுற அப்படின்னு ஹீரோ திட்டி விட்டுறான். இருப்பா, அவள் இந்த வீட்டில் வேலை பார்க்குறா, அப்போ அவளுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை இருக்குத்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீலாம்பரியை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது என்னோட மாமியாருக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, அவங்களால ஏதாவது ஒரு ஆபத்து பாட்டிக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் ரூமில் வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடி அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம், அவங்கள நாங்கள் கவனமாக தான் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே விஷயம் இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, நான் அவங்கள கவனமாக பார்த்துக்கிறேன், அவங்க கூடிய சீக்கிரத்தில் குணமாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் ஒன்றும் தேவையில்லை, என் பாட்டி எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் இப்போவே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கால் பண்ண போகிறான். உடனே நீலாம்பரியும் டக்குன்னு உஷாராயிடுறா. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பாட்டியை குணமாக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்னை பற்றின உண்மையெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ டாக்டருக்கெலாம் கால் பண்ண வேணாம், சனம் தான் சொல்கிறாள் அவள் பாட்டியை பார்த்துக்கிறேன்னு, ஸோ அதனால் அவளே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்மாவை மாரி இவனால எதுவும் பேச முடியாது. ஸோ அதனால் இவனும் ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் அவனோட ரூமில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே இருக்கான். அப்பா அம்மாவும் அங்கே வந்து, யாருப்பா இது உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டால், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லைம்மா, இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்க, எனக்கும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதா, நீ சொல்லு, உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, மாம் எனக்கு தான் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அதனால நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ, அப்போ நான் வந்து உன்னோட ஸ்டெப் மதர், அதனால தான் நான் சொல்கிறத கேட்க மாட்டியோ, உன்னோட உண்மையான அம்மா சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவ ஒன்றும் உண்மையான அம்மா கிடையாது போல், ஸ்டெப் மதர் தான் போல். ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் என்னோட அம்மா, உங்களை தான் என்னோட அம்மாவாக நான் பார்த்துட்ருக்கேன், அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, பட் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கே ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சு அப்படின்னா நானே உங்ககிட்ட சொல்லுவேன், அவளை நீங்கள் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னதும் அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது சோஃபால ஒரு மெடிசன் பாட்டில் கிடக்குது. இது வந்து பாட்டியோட மெடிசன் ஆச்சே, சரி இது தீர்ந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலுக்கு போறேன்னு கிளம்புறா. அப்போ அங்கே அந்த நீலாம்பரியும் வந்து, எங்கம்மா போறேன்னு கேட்டால், இந்த மாதிரி பாட்டிக்கு மெடிசன் சரியா போயிடுச்சு, அதை வாங்குறதுக்காக தான் போறேன், அப்படியே என்னோட பெரியம்மாக்கும் மெடிசன் சரியா போயிடுச்சு, அதையும் நான் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா, இவ டக்குன்னு பயப்படுறா. பாட்டியோட மெடிசனை பற்றி பேசினா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ என்ன உனக்கு பாட்டிக்கு மெடிசன் வாங்கணும், அப்புறம் உன்னோட பெரியம்மாக்கும் மெடிசன் கொடுக்கணும், அவ்வளோதானே, உன்னோட பெரியம்மாவுக்கு மெடிசனை நானே கொண்டு போய் கொடுக்குறேன், அப்புறம் நீ போய் பாட்டியை கவனிச்சுக்கோ, உனக்கு மெடிசன் தானாக வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. இவன் என்ன பண்ணியிருக்கானா, அந்த மெடிசனில் அந்த பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மெடிசனை கொடுக்காம தப்பான ஒரு மாத்திரையை தான் கொடுத்துட்ருக்கா போல். எதுக்காகனா, பாட்டி வாயை திறக்கக்கூடாது, உண்மை யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போல். இப்போ நம்ம ஹீரோயினி மெடிசன் வாங்குறதுக்காக மெடிக்கலுக்கு போனால் அவனுங்க பார்த்து சொல்லிடுவானுங்கல்ல, ஸோ அதனால தான் இவன் பயந்துக்கிட்டு மெடிசனை நானே கொடுத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆண்டிக்கிட்ட கொடுக்க சொல்கிறா. அவளுமே கொடுத்துட்டு இதான் பாட்டியோட மெடிசன்னு கொடுத்துட்டு போயிடுறா. அந்த மெடிசனை எடுத்துகிட்டு வந்துட்டு பாட்டிக்கிட்ட கொடுக்க போகிறா. பாட்டியுமே அந்த மெடிசனை பார்த்துட்டு பயப்படுது. அப்போ பாட்டிக்குமே தெரியும் போல், இருந்தாலும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா குணமாயிடுவாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை பாட்டிக்குமே கொடுத்துட்றா. எங்கே பெரியம்மா இருக்கிற வீட்டுக்கு கிளம்பி நேராக இவளே வந்துட்டா. எதுக்காகனா, பெரியம்மாவுக்கு மெடிசனை கொடுக்க போகிறேன்னு சொன்னால, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், மிஸ்ஸஸ் இப்ராஹிம் நீங்களா, எவ்வளோ பெரிய மனுஷன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு, நான் வந்து சனமோட பெரியம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும், வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு, நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவளுமே வந்து, நான் தான் மிஸ்ஸஸ் இப்ராஹிம், சனம் என் வீட்டில் தான் வேலை பார்க்குறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அங்கே பெரியம்மாவுமே ஹீரோயினோட அப்பா அம்மாவோட ஃபோட்டோவை தான் பார்த்தபடியே உட்காந்துருக்காங்க. இவளும் சொல்கிறா, சனம் சொன்னால் உங்களுக்கு மெடிசன் தீர்ந்து போச்சு அப்படின்னு, அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன், என்னோட பேர் தன்வீர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த பேரை கேட்ட உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும், திரும்பி கூட பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க உட்காந்தபடியே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவள் வந்ததோ இவ்வளோ நேரம் பேசினதோ எதுவுமே இவங்களுக்கு தெரியாது.
இவளும் ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. ஏன் இவங்க பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹயாவும் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. பட் இவளால் தான் பார்க்க முடியாது இல்லையா. பின்னாடியே அந்த பொம்பளையுமே வந்துடுறா. யார் இந்த பொண்ணுன்னு கேட்டால் இவ சனமோட தங்கச்சி, இவளுக்கு காதும் கேட்காது, இவ ஒரு ஊமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, இப்போ அவள் என்ன சொல்ல வரான்னு கேட்டால் பெரியம்மா தூங்கிட்டு இருக்காங்களா, அதனால நீங்கள் பேசின எதுவுமே அவங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும், அப்படியா, நான் இந்த மெடிசனை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி, நான் வந்தேன்னு பெரியம்மா கிட்ட சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இங்கே பாட்டிக்கு மெடிசனை கொடுத்துட்டு, சரி பாட்டி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பாட்டிக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, அப்படியே வலுப்பு மாதிரி வருது. சனமை கூப்பிட ட்ரை பண்ணுது, பட் பேச முடியாது இல்லையா பாட்டியால். அதனால் அங்கே இருக்கிற கிளாஸை தட்டி விட்டுருது. அதுக்கப்புறமா தான் இவ திரும்பி பார்க்குறா. பாட்டியோட நிலைமை மோசமாக இருக்குங்கிறது தெரியுது. என்னாச்சு பாட்டி உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த பாட்டியால் பேச முடியல. அதுக்கப்புறம் இவ கீழே ஓடி போயிட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த கசின் சிஸ்டர் பொண்ணை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவ ஏதோ மெடிக்கல் சம்மந்தமாக படிச்சிருப்பாளா இல்லை டாக்டரா நர்ஸா அப்படிங்கிறது தெரியல. இவ அங்கேருந்து ஓடி வந்து அப்புறம் பாட்டிக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு பாட்டியோட உயிரை காப்பாற்றிடுறா. இவ ஆக்சுவலி வந்து நம்ம ஹீரோவோட தூரத்து சொந்தம். ஸோ அந்த வழியில தான் கசின் முறை வருது. பட் இவனுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் அப்படின்னு பார்த்தா அது அந்த ஃப்ராடு பையன் தான். அவனை பெற்ற அப்பா அம்மா தான் இங்கே சுற்றிட்டு இருப்பாங்கள்ல அந்த அங்கிள் ஆண்டி. ஸோ இதை பற்றின விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து என்னாச்சு பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இங்கே பெரியம்மா கிட்ட இந்த மாதிரி மிஸ்ஸஸ் இப்ராஹிம் அந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கா ஹயாவும். உடனே இவங்களும் என்ன சொல்கிற நீ, மிஸ்ஸஸ் இப்ராஹிம் வந்து இங்கே வந்தாங்களா, அவங்க எவ்வளோ பெரிய மனுஷி, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா, அதுவும் என்ன பார்க்க எனக்கு மெடிசன் கொடுக்கறதுக்கு வந்தாங்களா, நான் அவங்கள பார்த்துருக்கணுமே, தூங்குனா என்ன நீ என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே அவங்க கிட்ட போயிட்டு மெடிசனை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிட்டு வர்றதுக்காக போய் அவங்கள மீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டியோட நிலைமை இப்படி மோசமாச்சு இல்லையா, அதுக்கு சனம் தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி ஹீரோ திட்டி விட்டுட்டு இருக்கான். இதுக்கு தான் நான் சொன்னேன் உன்னாலாம் பாட்டியை பார்த்துக்க முடியாதுன்னு, நீ தான் என்னமோ பாட்டியை பார்த்துப்பேன் கிழிச்சிருவேன்னு சொன்னேன், இப்போ என்ன ஆச்சு பார்த்தில்ல அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினியும் நான் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணலை, நான் இந்த மெடிசனை தான் கொடுத்தேன், இந்த மெடிசனை கொடுத்த அடுத்த செகண்டே தான் அவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை பற்றி பேசிகிட்டு இருக்கா. உடனே அது என்ன மெடிசன் கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்மாங்கிற பொண்ணும் பார்த்துட்டு இருக்கா. இதை பார்க்குற நீலாம்பரிக்கோ கதி கலங்குது. இவளுக்கு மட்டும் இந்த மெடிசனை பற்றி தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை பற்றின எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு அந்த மெடிசனை பார்த்துட்டு இது நல்ல மெடிசன் தான், இந்த மெடிசன்னால எந்த பிரச்சனையும் இல்லை, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால தான் அப்படி ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. பட் நமக்கு ஒரு விஷயம் புரியல, அந்த மெடிசன் தான் தப்பான மெடிசன் ஆச்சு, அது எப்படி அந்த பொண்ணு நல்ல மெடிசன் சொல்லிட்டு போறா அப்படின்னு பார்த்தா அந்த மெடிசன் பாக்ஸ் வந்து நல்ல மருந்து தான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்பக்கத்தில் பார்க்கும்போது தெரியும். பட் அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற மாத்திரை தான் வந்து கெட்ட மாத்திரை போல் அப்படி தான் அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு மட்டும் உன்னோட வருங்கால மருமக அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தானா பெரிய பிரச்சனையாக இருக்கும், எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க.